அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக சீனா, கனடா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்புகளை கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அமல்படுத்தினார். இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் ஆடை, ஜவுளி, உணவு சார்ந்த பொருட்களுக்கு 25% வரி, அது தவிர 25% கூடுதல் வரி என வரி விதிப்புகள் கடுமையாக்கப்பட்டன. இதனால் இந்திய ஏற்றுமதி சந்தை பெருமளவில் நெருக்கடியை சந்தித்தது. இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் போது கடுமையான வரி விதிப்புகளை சந்தித்தன. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இதனால் இந்தியாவுக்கான வரிகள் 18% என்ற அளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு அமெரிக்காவிலே எதிர்ப்பு கிளம்பியது. சில வணிக நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டது. அதில் ட்ரம்பின் வரி விதிப்புகள் செல்லாது என நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்தனர். எனினும் இறக்குமதிகளை ஒழுங்குபடுத்த ஜனாதிபதிக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் அதிகாரம் அளித்துள்ளது. அதன் அடிப்படையிலே ட்ரம்ப் அவற்றை அமல்படுத்தியுள்ளார் என்று துணை ஜனாதிபதி வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த தற்காலிக 10% இறக்குமதி வரியானது வருகின்ற 24ஆம் தேதி அதிகாலை 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் என வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் சில பொருட்களுக்கு இதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு நைஜீரியாவின் கெப்பி மாகாணத்தில் IS அமைப்பின் ஆதரவு பெற்ற லகுராவா பயங்கரவாதிகள் நடத்திய அடுத்தடுத்த தாக்குதல்களில் 33 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அண்டை மாகாணமான சோஹோட்டோவில் இருந்து ஊடுருவிய இந்த பயங்கரவாதிகள் கால்நடைகளை திருடும் நோக்கில் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அங்கு அமைதி ஏற்படுத்தவும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் கூடுதல் ராணுவத்தினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவின் வடக்கு பகுதிகள் நிலவும் இந்த பயங்கரவாத அச்சுறுத்தலை ஒடுக்க அந்நாட்டு அரசு அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நைஜீரிய வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க 100 அமெரிக்க வீரர்கள் அங்கு வந்துள்ளனர். டெல்லியில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதை உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் டெல்லியில் மீண்டும் தாக்குதல் நடத்த பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை வெளியான நிலையில் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சாந்தினி சவுக்கில் உள்ள முக்கிய மதத்தலங்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவின் கண்காணிப்பில் இருப்பதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 6ஆம் தேதி பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடந்த மசூதி குண்டு வெடிப்புக்கு பழிவாங்கி இந்தியாவில் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை நடத்த பாகிஸ்தானை தளமாக கொண்ட அமைப்பின் லஷ்கர்-இ-தொய்பா திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. மேம்பட்ட வெடிக்கு சாதனம் தாக்குதலை திட்டமிடக்கூடும் எனவும் டெல்லி சாந்தினி சவுக் பகுதியிலுள்ள ஒரு கோயில் ஒரு சாத்தியமான இலக்காக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் ஜெய்ஷ்-e-முகமது, லஷ்கர்-e-தொய்பா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட 90 பயங்கரவாத அமைப்புகளுக்கு நன்கொடை அல்லது நிதியுதவி வழங்குவோர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டின் பஞ்சாப் மாகாண அரசு எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் தங்களின் நன்கொடைகள் தகுதியான ஏழை எளியவர்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். பஞ்சாப் அறக்கட்டளை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே நிதியுதவி அளிக்க வேண்டும். மாறாக பாகிஸ்தானின் அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக தடை செய்யப்பட்ட இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி அளிக்கக்கூடாது. மீறுவோர் பயங்கரவாதத்துக்கு துணை புரிந்ததாக கைது செய்யப்படுவர் என மாகாண உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான சிலியின் தலைநகர் சாண்டியாகோவில் திரவ எரிவாயு ஏற்றிக்கொண்டு நெடுஞ்சாலையில் டேங்கர் லொரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லொரி திடீரென நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் திரவ வாயு டேங்கர் வெடித்து சிதறியது. இதனால் புகை சாலை எங்கும் பரவியது. பல மீட்டர் தூரத்துக்கு புகை மண்டலமாக காட்சியளித்தது. திடீரென புகை மண்டலம் தீயாக பரவியது. இதில் பல கார்கள் சிக்கிக் கொண்டன.
4 பேர் உயிரிழந்த நிலையில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து டேங்கல் லோரியில் டிரைவரும் உயிரிழந்தார். 150 முதல் 200 மீட்டர் தூரம் வரை பரவிய புகையால் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமாகின. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றுதான் சீனாவின் J-20. இந்த விமானம் தற்போது ஈரானில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி அமெரிக்காவை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஈரானை ஒட்டியுள்ள பாரசீக வளைகுடாவில் தனது 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் அதற்கு துணையாக சிறிய தாக்குதல் கப்பல்களையும் நிறுத்தி வைத்திருக்கின்றார். கடந்த வாரம் ட்ரம்ப் அமெரிக்க கடற்படையின் அதிநவீன விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆட்ஃபோர்டை பாரசீக வளைகுடாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டார். அங்கு ஏற்கனவே USS ஆப்ரஹாம் லிங்கன் உட்பட 9 அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. இப்படி இருக்கையில்தான் சீன ராணுவ இணை அதிகாரி ஒருவர் ஈரானிய விமானப்படை தளபதியிடம் சீனாவின் அதிநவீன J-20 போர் விமானத்தின் மாதிரியொன்றை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். தற்போது உலகளவில் 2 விமானங்கள் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை. F-22 ரிப்போர்ட்டர் மற்றும் F-35 போர் விமானங்கள். இந்த 2ம் அமெரிக்காவின் விமானப்படையைச் சேர்ந்தது. இந்த விமானங்களுக்கு சவால் விடும் ஒரே விமானம் என்றால் அது சீனாவின் J-20 விமானம் தான். அந்தளவுக்கு பார்த்து J-20 செதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானுக்கு தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது J-20 விமானத்தின் மாதிரி தான். இவ்வாறு ஈரானுக்கு ஆதரவாக சீனாவின் J-20 விமானம் கொடுக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சியான செய்தியாகவே மாறியிருக்கிறது. அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு ஈரான் செவிசாய்க்கவில்லை என்றால் ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது மகன் மொய்தஃபாவை கொல்ல ட்ரம்ப் திட்டம் வைத்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. அலி கமேனிக்கு பிறகு உயர் தலைவர் பொறுப்புக்கு மொய்தஃபா தெரிவு செய்யப்படுவார் என்ற நிலையில் அமெரிக்கா அவருக்கு குறிவைத்துள்ளது. அத்துடன் அலி கமேனியுடன் உயர் பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் பலரும் கொலைப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ட்ரம்ப் மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ பட கப்பல்களை தொடர்ந்து அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. மேலும் அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகளை குறிப்பிட்டு ஈரானியர்கள் தாக்குதலை தடுக்க விரும்பினால் அமெரிக்காவால் மறுக்க முடியாத ஒரு வாய்ப்பை அவர்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என அதிகாரிகள் தரப்பு குறிப்பிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஈரானியர்கள் வாய்ப்புகளை தவறவிட்டு விளையாட்டு காட்டினால் அது அமெரிக்காவின் பொறுமையை சோதிக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதில் ஒன்று அலி கமேனி மற்றும் அவரது மகளுடன் உயர்மட்ட தலைவர்களை படுகொலை செய்வது என ட்ரம்ப் ஆலோசகர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த அமைப்புக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து 18 தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து லெபனானையும் இஸ்ரேல் கடந்த காலத்தில் தாக்கியது. இதன் பின்னர் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அமைதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதனால் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தியது. ஆனால் சமீப நாட்களாக லெபனானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்படை நடத்திய தாக்குதலில் சிக்கி லெபனானில் 12 பேர் பலியாகியுள்ளதாகவும் 24 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லெபனானில் பெகா பள்ளத்தாக்கு பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டளை மையங்கள் செயல்பட்டு வருகின்றதை அடுத்து அவற்றை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் நாட்டின் கஜானாவில் நிதியை நிரப்பும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சீனா, கனடா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்புகளை அமல்படுத்தினார். இதற்கு சீனா உள்ளிட்ட உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் வரிசையில் 2ஆம் இடத்தில் இருக்கும் சீனாவுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அதற்கான தேதி உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் ட்ரம்ப் மார்ச் 31ஆம் தேதி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார் என்ற தகவல்களை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி வரை அவர் சீனாவில் சுற்றுப்பயணம் செய்வார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து பேச இருக்கின்றார். அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சீனா இறுதியாக இங்கிலாந்து, கனடா உள்ளிட்ட உலக நாடுகளின் பிரதமர்களை வரவேற்று விருந்தளித்து உபசரித்தது. அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளான இவற்றின் பிரதமர்கள் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் சீனாவுக்கு செல்லாமல் இருந்தனர். கிரீன்லாந்து விவகாரம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கடுமையான வரி விதிப்புகள் என ட்ரம்பின் நடவடிக்கைகளால் மற்ற நாடுகள் இந்த முடிவு எடுத்தன.
சீன தயாரிப்பு மின்சார வாகனங்களுக்கான கடுமையான வரிகளை கனடா குறைத்தது. பதிலுக்கு கனடா வேளாண் பொருட்களுக்கான தடைகளை விலக்கி சீனா எளிமைப்படுத்தியது. இந்த சூழலில் தான் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். டெல் அவிவ், டியாகோ கார்சியா, ஜோர்டான் மற்றும் பிற அமெரிக்க தளங்களை கொண்டு வீசக்கூடிய மேம்பட்ட ரஷ்ய சீன தயாரிப்பு ஆயுதங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களுடன் ஈரானின் 8 லட்சம் வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் ஈரானின் பலதரப்பட்ட படைகள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு 8 லட்சம் வீரர்களும் மிகுந்த பாதுகாப்புடனும் இராணுவ பலத்துடனும் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈராக், குவைத், பாரசீக வளைகுடா மற்றும் கஸ்பியன் கடல் அருகே ஈரான் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், ட்ரோன்கள், ரேடார் துருப்புக்கள் மற்றும் பெரிய வெடிமருந்துகளையும் நிலைநிறுத்தியுள்ளமையும் வெளியாகியுள்ளது. சனிக்கிழமையன்று ரஷ்யாவுக்குள் ஆழமான ஒரு தொழில்துறை தளத்தை உக்ரைனிய ட்ரோன்கள் தாக்கின. இது ஒரு முக்கிய அரசுக்கு சொந்தமான ஏவுகணை தொழிற்சாலை என்று ரஷ்ய செய்தி சேனல் கூறியது. ரஷ்யாவின் உட்மட் குடியரசில் இந்த தாக்குதல் நடந்தது. இதில் 11 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று உள்ளூர் சுகாதார அமைச்சர் செர்ஜி பாகின் டெலிகிராம் பதிவில் தெரிவித்துள்ளார். உக்ரைனால் ஏவப்பட்ட குடியரசின் வசதிகளை ஒன்று ட்ரோன்களால் தாக்கப்பட்டது என்றும் பிராந்திய தலைவர் அலெக்சாண்டர் பிரெச்செல்லோ மற்றும் டெலிகிராம் பதிவில் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் காயங்களையும் சேதங்களையும் ஏற்படுத்தியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆனால் இதற்கான விவரங்கள் தெரிவிக்கவில்லை. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.